இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் இப்போ இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை மண்டபத்தில் ஹால்லாம் வைப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டது. வீட்டில் ஏதாச்சும் தான் வைப்பாங்க, சில நேரம் கோயிலில் போய் பண்ணுவாங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ தூரம் ஹாலில் வைக்கிற அளவுக்கு தனிக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே கேரளாவில் இருக்காங்கிறது தெரியல. இருந்தாலும் அப்படி ஒரு ஃபங்க்ஷனை வைக்கணும் இங்கே அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க சுதா. அதுக்கான முக்கியமான காரணமே ஒரு பெரிய ஃபங்க்ஷனை வச்சு அங்கே அவமானப்படுத்தி அங்கே ரவியையும் ஸ்ருதியும் அதோடு நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் அவங்க பிளானாக இருக்குது. அந்த பிளானுக்கு அவங்க துருப்புச்சீட்டாக யாரை யூஸ் பண்ணுறாங்க ட்ரம்ப் கார்டனா முத்துவுடைய கோபத்தை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. முத்துவுடைய முன்கோபம் நியாயமான காரணங்களுக்கு வந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன பேசுகிறாரு, என்ன வார்த்தையை விடுறாரு, எப்படி நடந்துக்கிறாருங்கிறது அவருக்கே தெரியாது. ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவார். அப்போ அவரை வச்சு என்னென்ன சம்பவங்களை செஞ்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இதே ஃபங்க்ஷன் இன்னொரு பெரிய ஐடியா யார் தரையில் விழுந்திருக்குன்னா அது ரோஹினியோட தரையில் தான் விழுந்திருக்கு. ரோஹினி இப்போ பணத்தை உடனடியாக ஏற்பாடு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே சுத்தமாக புரியல. ஏன் அப்படின்னா தாலி பிரித்து கோக்கிறதுக்கு தாலிக்கு காசு, தாலி சரடுக்கு காசு வேறு ரெடி பண்ணணும். குண்டுமணி தாலி இவங்க பையன் வீட்டில் கொடுப்பாங்க போல். இந்த சரடு காசு ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை கூட்டு வரணும் வேறு சொல்லிட்டாங்க. எங்கேருந்து நான் அப்பாவை கூட்டு வருவேன், எனக்கு இல்லாத அப்பாவை எப்படி கூட்டு வருவேன் அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன அவங்க அப்பா அது கூட வரமாட்டாரா, அவரை வர சொல்லு, அவர் வந்தால் தான் உனக்கு மரியாதை, புரியுதா, அவங்க அப்பாட்டெலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ இவங்களுடைய விஜயோட பிளானே என்னென்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வர ஆளை அப்படியே அமைக்கி பிடிச்சி போட்டு ஒரு 20 லட்ச ரூபாய் வாங்கி நம்ம பையனுக்கு இங்கே ஒரு கடையை வச்சு கொடுத்துருவோம், சும்மா தானே இருக்கான் அவன் அப்படின்றாங்க. எப்படி தான் டெய்லி சும்மாவே இருந்துட்டு வேலைக்கு கூட போகாமல் 14 லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படின்ட்டு 14 லட்சத்துக்கு எந்த ஒரு பிளானும் ப்ரிப்பரேஷனும் பண்ணாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியும்னு தெரியல. அந்தளவுக்கு மகாமட்டமான கேரக்டராக தான் மனோஜும் ஒரு பக்கம் இருக்கார். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி வெளிலேருந்து யாராச்சும் ஒரு ஆளை கூட்டு இவர் தான் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு கேரக்டரை கொண்டாங்க அப்படின்னா அப்போ தான் நமக்கு பெரிய ஷாக் ஆகிடும். ஏன்னா நான் இப்போ ஏற்கனவே மலேசியா மாமா ஒருத்தரை கூட்டு மாதிரி இன்னொருத்தரை கூட்டு அவரை நடிக்க வைக்க போகிறாங்களா, இல்லை அப்படின்னா அப்பாவால் கடைசி நிமிஷத்தை வர முடியல, நான் பணம் கொடுத்தானே அவங்க அம்மா கொடுத்த பணத்தை வச்சே விஜயா வாயை கொஞ்சோண்டு அடைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த கொடுக்குறாங்க பணத்தை, ஆனால் அந்த பிஸ்னஸ் கொடுக்க மாட்டாரா பணம் அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் ரோஹினி சொல்ல போகிற பொய்யில் சிக்க போகிறதே ரோஹினியை தான். ரோஹினி திருப்பி மாற்றி சிக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஏன்னா அது ஒரு பொய்யை மறைக்க 9 பொய்ன்னு சொல்லிட்டு பொய் மேலே பொய்யில் ஒரு கோட்டையை கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இவங்க இப்போ அவங்க அம்மா அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக பார்லருக்கே நேராக வர, அந்த பார்லருக்கு இப்போ விஜயா வந்துட்டு இப்போ என் பேரை வேறு தூக்கி விட்டுருக்காங்க அப்படின்ட்டு உள்ள போய் நேரில் பார்ப்போம். உள்ளார அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நேராக உள்ளார போனால் அவங்க உள்ளே வராங்கன்னு தெரிஞ்சவொன்னா ஐயோ கொஞ்சம் ஒளிஞ்சிக்கமான்னு சொல்லிட்டு தன்னோட பெத்த தாயை உள்ளே போய் ஒளிஞ்சிக்க சொல்ல போகிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, கிறிஸ்டோட பாட்டின்லாம் தெரியும், இவ ஐடென்டிஃபை பண்ணி உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே நீங்கள் அவங்க தானே அப்படின்னு டவுட் வந்தால் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளார போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஊருக்கு தான் எஸ்கேப் ஆகி வேற போனாங்க ரோஹினி ஓடி போகும்போது, அந்த ஒரு கேள்வி வேறு இருக்குது. அதுக்கெல்லாம் வச்சு கடைசியில் பாத்ரூமில் தன்னோட தாயை ஒளிஞ்சிக்க வச்சு அதில் வேற இங்கே ஃபேஷியெல்லாம் பண்ண போகிறாங்க. இந்தளவுக்கு மகாமட்டமான வேலைகள்லாம் செஞ்சு முகத்தில் இந்த வெள்ளரிக்காயெல்லாம் வச்சுட்டு இப்போ எஸ்கேப் ஆகி போமா அப்படின்னு சொல்ல போகிற காட்சிகள் நடக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ